மேஜர் லீக் கிரிக்கெட் 2025ஓட 17வது போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் வாஷிங்டன் ஃப்ரீடம் கடையில் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க, நிறைய பெனிஃபிட் இருக்கிற ஆப்பு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. 5th ஜூன்லேருந்து 31st ஜூலை வரைக்கும் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கங்க. இந்த கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. கிராண்ட் ஃபெராரி ஸ்டேடியம் டலாஸ் டெக்சாஸில் தான் இந்த போட்டி. மழை இல்லை, மோஸ்ட் ப்ராபப்ளி சின்னதாக க்ளவுட் கண்டிஷன், அப்பப்போ ட்ரிசில் வரலாம். நேற்று போட்டியில் அந்த ஒரு விஷயம் பார்த்தோம். மோஸ்ட் ப்ராபப்ளி சன்ஷைன் அப்படிங்கிறது இருக்கிற ஒரு இடமா தான் இருக்குது. முழு மேட்ச் நடக்கும், அதில் பிரச்சனையே இல்லை. June 27 5:30 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் June 26 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 36 போட்டி, 19 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு வெற்றி, 17 சேசிங்க்கு வெற்றி. பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரபுள் அப்படிங்கிற மாதிரி கடந்த சில போட்டிகள் சொல்லுது. பட் வீக்கான டீம் தோக்குறாங்க, இல்லை ஸ்ட்ராங்கான டீம் ஜெயிக்குது, இப்படி தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸ்கோர் கொஞ்சம் குறைவாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பெல்டராக அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் டவுன் ஆகுது, ட்ரையாக இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். கொஞ்சம் விக்கெட்ஸ் அதிகமாக விழும், ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், இப்படிங்கிற ஆங்கிளில் கூட போகலாம், தப்பு இல்லை. பட் ஓரளவுக்கு சூப்பராக பேட்டிங் ட்ராக்காக தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் குறிப்பாக ஓப்பனர்ஸ் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியுது. 173 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், இது கண்டிப்பாக டீசன்ட் நம்பர். பட் கண்டிப்பாக இதை விட பெட்டராக இருக்குது. ஓவராலாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக. சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் 246க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ACO 124க்கு 10 அப்படின்ற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 150 பிலோவா 8 டைம்ஸ் மீடியம் ஸ்கோர், 19 டைம்ஸ் 190 அபோவா 9 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் இருந்திருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் 10 போட்டியில் 7 தோற்றுருக்காங்க, 3 மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. இதே வாஷிங்டன் ஃப்ரீடம்னு பார்க்கும்போது 11 போட்டியில் 8 வின்னு 3 மட்டும் தோற்றுருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 4 வின்னு, சேசிங்கில் 4 வின் அப்படின்னு இருந்திருக்கு. 223 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. 178 லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக வேலையில், குறிப்பாக விக்கெட்ஸ் நிறைய விட்டுருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் சேஸ் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. அதே வாஷிங்டன் ஃப்ரீடம்னு பார்க்கும்போது 5 அப்படின்னு குறைவாக தான் இருந்திருக்காங்க. இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் 10வது போட்டியிலேருந்து 16 போட்டி இது வரைக்குமே இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்திருக்கு. பார்க்கும்போது 198 சேஸ் பண்ணியிருக்காங்க, 188 சேஸ் பண்ணியிருக்காங்க, 220 கூட சேஸ் பண்ணாங்க, 177 சேஸ் பண்ணாங்க. கடந்த 3 போட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது. அதனால் பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டபிளி SFU சூப்பர் டீமு, இந்த சீசனில் தோக்காத ஒரு டீமாக இன்னும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படி இருக்கலாம். அண்டு அதே இடத்துல நைட் ரைடர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அதனால் TSKவை 196க்கு காலி பண்ணால் கூட இங்கே 144 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது. அவ்வளோ கிரேட் அவுட்புட் பேக்கெண்டில் கொடுக்க முடியல. வீக் டீம் டவுனாக இருக்கிறாங்க. ஓரளவுக்கு ஈக்குவலாக பார்க்கலாம். சேஸ் டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது ஓவராலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், அப்படி தான் சொல்லுவேன். அண்டு பிச்சர்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. போக போக கொஞ்சம் சின்ன சாடாச்சுன்னா பெட்டராக கூட மாறலாம். ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்க வாய்ப்பு அதிகம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் உமங் சங் அண்டு ஹேல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு ஓகேவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சந்த் கூட ஓகே, ஹேல்ஸு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். நிதிஷ்குமார் அவ்வளோ கிரேட் கிடையாது. சைஃப் ஃபாதர் ஒரு சில நேரங்களில் ஓகே. சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு டோட்டலாகவே டவுனாக இருக்கார். ரோமன் பாலோட ஹிட்டிங் ரீசெண்டாக பார்க்கவே இல்லை, அவ்வளோ மோசமாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஆண்ட்ரூ ரசலோட பேட்டிங் மோசம். ஜேசன் ஹோல்டர் ஓகேவா சொல்லலாம், கண்டிப்பாக ஆல்ரவுண்டர். இன்னும் இங்கே வரும்போது பெருசாக யோசிக்க முடியாது. சாலி வேன் ஸ்காட் விக்க பொறுத்த வரைக்கும் டீசெண்டான போலிங் கொடுத்துட்ருக்காரு. பேட்டிங் பேஸில் டீசெண்டாக பண்ண முடியும், பட் ரொம்ப லேட்டு. சுனில் நரேன் நம்பர் 10 இவர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக்கெண்ட்லேருந்து இவர் பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் இருக்கார். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்டு, நல்ல பேட்டர்ஸ்லேருந்து அவுட்புட் வரல. குறிப்பாக ஓவர் சீசன் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அலெக்ஸ் ஹேல்ஸு இன்ஃபார்ம் இல்லை. மற்றபடி பார்க்கும்போது வயதான வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் அப்படி சொல்லணும். சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, ரோமன் பால், ரசல், ஹோல்டர், நரேன் இவங்கெல்லாம் வெளியில் நிறைய பக்கம் போய் விளையாடக்கூடிய பிளேயர்ஸு. எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சங்க இருக்குது. பட் ஸ்டில் அவங்க யாருமே ஃபார்மில் இல்லை.
டோட்டலாகவே நைட் ரைடர்ஸ் இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை வெளியில் தள்ளுறது அப்படின்னு நான் போனால் கூட ஃப்ளெச்சரை உள்ளே கொண்டு வரலாம், இந்த மாதிரி தான் போக வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க ஓவரால் ஃபெயிலியரை கொடுக்கறதுக்கு இந்த வெஸ்ட் இண்டியன்ஸ் தான் காரணம்னே சொல்லலாம். அடிஷ்னலாக அலிகான் வேறு யூஎஸ்ஏ பிளேயர், யூஎஸ்ஏ ரெஜிஸ்ட்ரேஷனில் டீசன்ட் பவுலிங் பேஸில் ஓகே. ஏன்னா அலிகான் நல்லா பண்ணுறாரு, சுனில் நரேன் நல்லா பண்ணுறாரு. குறிப்பாக ரசல் கடந்த 2 போட்டியில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜேசன் ஹோல்டர் வந்ததுக்கப்புறம் அந்த பவுலிங் இன்னுமே பெட்டராக இருக்குது. இப்படியெல்லாம் பார்க்குறோம். பட் ஸ்டில் பேட்டிங் பேஸில் சைன் அப்படிங்கிறது உமங் சந்த் ஒரு போட்டி கூடவே சைஃப் பாதர் அடித்ததுனால அந்த போட்டியில் ஜெயித்தாங்க. ஸோ மற்றபடி லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் லாஸ் பண்ணுற நைட் ரைடர்ஸாக இருக்காங்க. நம்பர் பாருங்கள், உமங் சந்த் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு போட்டியை தவிர்த்து நல்ல அவுட்புட் அவர்கிட்ட இருக்குது. ஹேல்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் தாண்டதுக்கே நான் கஷ்டப்படுறேன், என்னை ஏன் ஓப்பன் பண்ணி விடுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு விளையாடுறாரு. நிதிஷ்குமார் அவருமே பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு 1, 4 பாலுக்கு 1, 1 பாலுக்கு 0 இந்த மாதிரி தான் விளையாண்டுருக்காரு ரீசன்ட் மேட்சஸில். சைஃப் பாதர் ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக நல்ல ஸ்டார்ட் அவரால் கொடுக்க முடியுதுன்னு ஷோ பண்ணுறாரு. சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு ஓகே, பட் கண்டிப்பாக ரீசன்ட் ஃபார்மில் ரொம்பவே டவுனான ஸ்கோரை தான் கொடுத்துருக்காரு. ரோமன் பால் பாருங்கள், அவருமே சிங்கிள் டிஜிட் தாண்ட தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ரசல் டோட்டலாகவே சிங்கிள் டிஜிட் தான் கடந்த 4 போட்டியில். ஸோ இதுவுமே பார்க்குறோம். ஜேசன் ஹோல்டர் ரீசன் நம்பர் பாருங்கள் ஓகே, கண்டிப்பாக வந்து இவ்வளோ லேட்டாக வந்து இந்த நம்பர் கொடுக்க முடியுதுங்கும்போது பெஸ்ட்டாக தான் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸில் டீசெண்டாக இருக்கும். இப்போ பவுலிங் நம்பர் டெஃபினட்டாக நல்லா இருக்குது. ஆண்ட்ரஸல் பாருங்கள், கடந்த 2 போட்டியில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜேசன் ஹோல்டர் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வீசியிருக்காரு கடந்த 2 போட்டியில். அண்டு இவரை பாருங்கள், ஸ்காக்லீர் பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 1 விக்கெட் இந்த சீரியஸ்லேயே நல்லா பண்ணியிருக்காரு ஓவராலாக. சுனில் நரேனோட பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங் இல்லை. அண்ட் பேட்டிங்கில் ஒரு போட்டியில் மேலே வந்தார், மற்றபடி அவர் கீழே வந்துட்டு இருக்கார். அவ்வளோ கிரேட் அவுட்புட் கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். அலிகானோட பவுலிங் போன போட்டியில் 1 விக்கெட்டு, அதுக்கு முன்னாடி அவ்வளோவா வந்து 2 போட்டி விளாண்டுருக்கார், 2 விக்கெட் எடுத்திருக்கார். ஸோ இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஓவராலாக லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து கிரேட் அவுட்புட்டை கொடுக்கல இது வரைக்கும். வாஷிங்டன் ஃப்ரீடம் ஒரு குயிக்காக அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓவனு, மேக்ஸ்வெல்லு, பிலிப்ஸு, எட்வர்ட்ஸு இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஹிட்டிங் பேஸில் இருக்கிற டாப் ஆர்டர் பிளேயர்ஸ். சச்சின் ரவீந்திரா அதில் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டார். முன்னெல்லாம் அவர் குயிக்காக ஆடுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்தது. இப்போ அவரு நல்லா பண்ணுறாரு. சாப்மன் மேலே இருந்தார். ஸோ சாப்மனோட பர்த்டே. ஸோ இது வந்து ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது யூஎஸ்ஏ டேட்டுக்கு 26, பட் இந்தியா டேட்டுக்கு 27, நியூசிலாந்து டேட்டுக்கும் 27 தான். ஸோ அதனால் மார்க் சாப்பனோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். அவருக்கு பர்த்டே பாய்க்கு ஒரு மேட்ச் கொடுக்கலாங்கிறாங்கல்ல, யாரையாவது வெளியில் தள்ளுறாங்களா? சாப்மன், பிலிப்ஸு இப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். இல்லை ஜாக் எட்வர்ட்ஸ் தொடர்ந்து விளையாடுறாரு, ஓவன் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் யோசித்து யாரையாவது வெளியில் தள்ளிட்டு மார்க் சாப்பனுக்கு வாய்ப்பு கொடுத்தா கொடுக்கலாம். பட் பார்க்கணும் ஆன் டைமில். அதனால் இந்த ஜேசன் பேக்ஹேண்டர்ஃப், லாக்கி ஃபோர்குசன் எந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படி கூட வாய்ப்பு கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஃபோர்டுக்கு பதிலாக அப்படி ஒரு விஷயம் நடக்கலாம், பார்க்கணும். ஃபோர்டு போன போட்டியில் 2 ஓவர் தான் வீசினார், நிறைய பயன்படுத்தலை. அதனால் அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்புகிறேன், பார்ப்போம். பேட்டிங் பேஸில் ஓவன் பாருங்கள் வேறு லெவல், 25+ தான் எல்லா போட்டிகளையும். அதில் கடந்த 2 போட்டியில் 50+ பெரிய 50யாக இருந்திருக்கு. சச்சின் ரவீந்திரா ஓரளவுக்கு ஸ்டார்ட்டு, ஒரு சில நேரங்களில் டவுன் ஆகிருக்காரு. அண்ட் பவுலிங் பேஸில் அந்த இடத்துல மேட்ச் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரஸ் கஸ் போன போட்டியில் கலக்குனார். ஓவரால் ஒரு ஸ்டார்ட், பட் கன்சிஸ்டன்ட் இல்லை. போன போட்டியை தவிர்த்துன்னு பார்க்கும்போது அவ்வளோ நம்பர்ஸ் இல்லை, அதையும் பார்த்துக்குங்க. மேக்ஸியோட பேட்டிங்கில் ஒரு செஞ்சுரி, அதுக்கு முன்னாடி 38 நாட் அவுட்டு, 5 பால் 16, 12 பால் 20, அந்த குயிக்கான இன்னிங்ஸு, கேச்சிங் பொசிஷன் அண்ட் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் இப்படி வந்து அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. கிளென் பிலிப்ஸு அவ்வளோவா பயன்படுத்தலை, பட் அவ்வளோ நம்பர் இல்லை. ரீசெண்டாக லேட்டாக வர ஒரு ஃபீல் தான். ஏன்னா மேலேயே இவங்களே முடிக்கிறாங்க, பிலிப்ஸுக்கு வாய்ப்பு அவ்வளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். எட்வர்ட்ஸு சில நேரங்களில் மேலே வரும்போது சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, பட் இப்போ கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறாங்க, அதனால் பெருசாக யோசிக்க முடியாது. ஓபிஸ் பியானியர் இவர் கொஞ்சம் பேட்டிங் பேஸில் தான், பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ணலை. முக்தரோட பேட்டிங் ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. மார்த்தி ஃபோர்டு நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, இது வரைக்கும் பெருசாக பயன்படுத்தலை. மார்த்தி ஃபோர்டோட பவுலிங் நம்பர் இருக்குது, பேட்டிங் நம்பர் இல்லை. யான் ஹாலந்தோட பேட்டிங் பார்க்குறோம், அண்ட் யான் ஹாலந்தோட பவுலிங் ஒரு சில நேரங்களில் நல்லா இருக்குது. ஏன்னா ஹாலந்து பேட்டிங் பேஸ்லையும் டீசெண்டாக விளையாட முடியும்.
பேட்டிங் டெப்த்து சூப்பராக இருக்கா. வாஷிங்டன் ஃப்ரீடம் டெஃபினட்டாக லாஸ் ஏஞ்சல்ஸை பீட் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் சௌரவ் நெட்வொர்க்கை சூப்பராக பண்ணுவார். அண்ட் ஓவராலாக பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்குது. ஏற்கனவே மேக்ஸ்வெல் நம்மளை போட்டு குழப்புவார். இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கும்போது அவரே குழம்பிடுவார். யாருக்கு ஓவர் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல ஓவனுக்கு மோஸ்ட்லி ஓவர் கொடுக்குறாரு. அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸோட முழுமையான ஓவர் இருக்குது. நெட்வொர்க்கருக்கு முழுமையாக கொடுத்துறாரு. இந்த 3 பேர் கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட 4 ஓவர் கோட்டா வீசிடுறாங்க. மற்றவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சில ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ரவீந்திராவுக்கு ஓவர்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஓவர் போகுது. சில நேரங்களில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி, ஒரு போட்டியில் சியான்ஸ் இன்ஜுரி ஆகும்போது ஏன் ஹாலந்துக்கு ஓவர் கொடுத்தாங்க, அந்த இடத்துல அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது மேக்ஸ்வெலோட கேப்டன்சியில். அதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் ஜாக் எட்வர்ட்ஸை மேலே அனுப்பினார் முதல் போட்டியில், அதில் கொஞ்சம் குழப்பிடுவாரோன்னு யோசிக்கும்போது அடுத்து ஆண்ட்ரஸ் கஸ்ஸை தான் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக அனுப்புகிறாரு. அதில் இப்போ மாற்றம் செய்கிறது இல்லை. ஓவனோட பவுலிங்கை பாருங்கள். 3 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட். ஸோ மேக்ஸிமம் விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு எகென்ஸ்ட் அந்த சீரியஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டெக்ஸாஸில் 3 விக்கெட் அண்ட் 1 விக்கெட். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. ரச்சின் ரவீந்திரா ரீசன் நம்பர் ஒரு சில இடங்களில் பவுல் பண்ணியிருக்காரு, ஒரு சில இடங்களில் நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்காரு. கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். போன சீசனில் ஒரு 4 விக்கெட் ஹால் இங்கே. அண்டு ரீசெண்டாக லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு எகென்ஸ்டாக 2 ஓவர் போட்டு 7 ரன் மட்டுமே கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி டெக்ஸாஸில் நம்பர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டெக்ஸாஸ் நம்பர் பயங்கர கலக்கலாக இருக்குது. பவுல் பண்ணார்னா டெஃபினட்டாக விக்கெட் எடுக்க முடியும். மேக்ஸியோட விக்கெட் டேக்கிங் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு 3 விக்கெட் ஹாலு. ஸோ அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு எகென்ஸ்டாக எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க போல் அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுக்குது. அண்ட் ரீசெண்டாக கிளென் பிலிப்ஸ் ஒரு சில இடங்களில் ஓவர் போட்டிருக்காரு, நிறையலாம் வீசலை. ஜாக் எட்வர்ட்ஸோட கடந்த 2 போட்டியில் விக்கெட்ஸ் இல்லை, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி விக்கெட்ஸ் தொடர்ந்து எடுத்திருந்தார் 3 போட்டியில். அதுக்கு முன்னாடி போட்டியில் பார்க்கும்போது 7 விக்கெட் எடுத்திருந்தார். மார்ட்டி ஃபோர்டு போன போட்டி 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, கொஞ்சம் ரன்ஸுக்கு போனதுனால அடுத்தடுத்து போகலை. ஏன் ஹாலண்டு ஒரு போட்டி பென்சியஸ் வெளியில் போகும்போது கொடுத்தாங்க. கடைசி நிமிஷம் இன்ஜுரி, வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஏன் ஹாலண்டுக்கு ஓவர் கொடுத்தாங்க, 4 விக்கெட் எடுத்தாங்க. மற்றபடி பெருசாக பண்ணலை, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கர் அகெயின்ஸ்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 4 விக்கெட் போன போட்டி. இந்த சீசன்லேயே ஒரு 2 விக்கெட், ஒரு மெய்டன், 4 ஓவர் கிட்டத்தட்ட 6 ரன் மட்டுமே கொடுத்து. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டீமுக்கு எகெயின்ஸ்டாக நெட்வொர்க்கர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக வாஷிங்டன் ஃப்ரீடமோட அந்த 4 ஓவர் பவுலர்ஸை பிக் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, மைண்ட் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஃப்ளோ இந்த 2 டீம் பார்க்கும்போது ஆப்வியஸாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஷிங்டன் ஃப்ரீடம் என்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா பேட்டிங் டெப்த்து, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே, அதே நேரத்தில் ஃபார்ம் பேஸில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டர்ஸ், டீசன்ட் ஆல்ரவுண்டர்ஸ். குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் நிறைய பேர் இருந்துமே அவங்க ஃபார்மில் இல்லை, கேம் சேஞ்சஸ் இருந்துமே கேம் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில் வாஷிங்டன் ஃப்ரீடம் தான் ஜெயிக்க போகிறாங்க, அதை நம்ம பார்க்கணும். அண்டு நியூ பாலை நெட்வொர்க்கர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எண்ட் ஓவர்லேயே அவர் தான் முடிக்கிறார். 4 பாசிபிளாக நியூ பால் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் போட்டியில். அண்ட் நிச் ஓவன், ஜாக் எட்வர்ட்ஸ் மிடில் ஓவர்ஸில் சில ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு தவிர்த்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ரச்சின் ரவீந்திராவோட ஓவர்ஸ் இருக்கும். மேக்ஸ்வெலோட ஓவர் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் அவர் முழுமையாக கூட எடுத்துக்கிறாரு. அது கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம்தான். ஏன் ஹாலந்து தேவைப்பட்டால் ஒரு சில ஓவர், 1 ஓவர் 2 ஓவர் தான் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஃபோர்டோட ஓவர் குறைய வாய்ப்பு இருக்குது. 1 செகண்ட். லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பாலை அலிகண்ட்டை கொடுக்குறாங்க. எண்ட் ஓவர் அவர் தான் வீசுகிறாரு. சுனில் நரேன் ஆப்வியஸாக அகெயின்ஸ்ட் ரவீந்திரா கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா சுனில் நரேனை மிடில் பேஸில் பயன்படுத்த முடியாது. சொல்லப்போனால் இந்த சீசனில் ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய வச்சுருக்க டீம் ஜெயிக்கிறாங்க. வாஷிங்டன் ஃப்ரீடமை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் ஃபுல்லாகவே ரைட் ஹேண்டர்ஸ், பேக் எண்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற மாதிரி தான். தேவைப்பட்டால் அவனை 2 லெஃப்ட் ஹேண்டர் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. 2 டீமுமே ரைட் ஹேண்டர்ஸ் வச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணுறாங்க. குறிப்பாக டெக்ஸாஸில் நிறைய ஏர் ஃப்ளோ இருக்குது. 1 சைடு காற்று பெருசாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த லெஃப்ட் ரைடு காம்பினேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பட் அப்படி இருந்துமே இந்த டீம் எதையுமே யோசிக்காமல் அந்த ரைட் ஹேண்டர்ஸில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சிறப்பாக பார்க்கலாம். பெஸ்ட்டு. அண்டு மிடில் பேஸில் ஆண்ட்ரூ ரசல் வராரு. ஜேசன் ஹோல்டர் பாசிபிளாக பவர் பிளேயில் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நியூ பால் எடுத்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சுனில் நரேன் நான் சொன்ன மாதிரி ரவீந்திரா கேக்கென்ஸ்டா ஒரு வேளை அப்போ இல்லைனாலும் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கொஞ்சம் யோசிக்கலாம். மோஸ்ட்லி இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் இருப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு. பவுலிங் ஆப்ஷன் 5 ஆப்ஷன் பவுல் பண்ணுவாங்க. ஆண்ட்ரூ ரசல், ஜேசன் ஹோல்டர் எண்ட் ஓவரில் வீசுவாங்க. இங்கே ஆப்ஷன் ஹெவி.
இல்லை ஓவன் எட்வர்ட்ஸ் நெட்வொர்க்கர் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமையான கோட்டா வீசுவாங்க. எட்வர்ட்ஸ் அண்ட் நெட்வொர்க்கர் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் வாஷிங்டன் ஃப்ரீடம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சது இல்லை இந்த 2 டீம் மோதலில். ரீசன்ட் மேட்சஸ் பாருங்கள், ஒரே ஒரு வெற்றி லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ்க்கு. அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம் ஒரு மேட்ச்சு அகெயின்ஸ்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் முதல் போட்டியில் மிகப்பெரிய ஸ்கோரை கொடுத்தாங்க. அண்ட் குயிக்காக அடித்தாங்க, குயிக்காக காலியும் ஆனாங்க. 123 ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டில் தோத்தாங்க. அது மிகப்பெரிய தோல்வி தான். மற்றபடி பார்த்தா தொடர் வெற்றிகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த 2 டீம் கடையில் மோதலில் வாஷிங்டன் ஃப்ரீடம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்குமே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 4 வரப்போதா, அதாவது 4th வின் வரப்போதா. டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, பிளிப்ஸு, ரோமன் பால், அலிகான் இவங்கள கொஞ்சம் யோசிக்கலாம் பிக் பேஸில். ஏன்னா சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு மிடில் பேஸில் இருக்கார், பட் பெருசாக பண்ணலை, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ட்ராக் கிடச்சி ஏன் அடிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்டில். பிளிப்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெருசாக பண்ணலை, ரீசெண்டாக பெரிய அளவில் இல்லை. பட் கண்டிப்பாக மிடில் பேஸில் ஒரு இடத்துல பட ஆரம்பிச்சுன்னா பெருசாக பண்ண முடியும். பவுலிங் பேஸில் 1-2 ஓவர் கொடுத்து விக்கெட் எடுத்தாருன்னா அந்த வகையிலையும் பாசிட்டிவாக பார்க்கலாம். ரோமன் பவுல் பவுலிங் பேஸில் பயன்படுத்தலாம், பட் கண்டிப்பாக கேச்சிங் பொசிஷன் நிற்கிறார், அது ஒன்று பார்க்கணும். அண்ட் ஹிட்டிங் பேஸில் பெருசாக இது வரைக்கும் பார்க்கல. மேபி இன்றைக்கி டே நமக்கான டேவாக இருந்தால் நீங்கள் எடுக்கும்போது கிளிக் ஆகலாம். அலிகான் இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசுகிறார், அந்த கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். இனிஷியலாக அப்படி பாசிட்டிவாக யோசிக்க முடியாது, ஆப்போனன்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எண்டில் கொஞ்சம் குயிக்காக அடிக்கும்போது விக்கெட்ஸ் விடலாம். ஒரு பாயிண்டில் சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை வாஷிங்டன் ஃப்ரீடமாக இருக்கட்டும், நல்லா விளையாடுறாங்க. ஆனால் விக்கெட்ஸே விடுறாங்க. அவங்க பேட்டிங் டெப்த் இருக்கிறதுனால ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாடுறது தான் அவங்களுக்கு பாசிட்டிவ். அந்த பேஸில் கொஞ்சம் பவுலர்ஸையும் எடுக்கலாம். ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸோட பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்ற அந்த ஆங்கிளில். மிச் ஓவன், ரச்சின் ரவீந்திரா, கிளென் மேக்ஸ்வெல் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜாக் எட்வர்ட்ஸ், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ஜேசன் ஹோல்டரை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் அப்படின்ற அந்த பேஸில் இந்த 3 கேப்டனையும் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுறது. விக்கெட் கீப்பர் உமன் சந்த் நல்ல சாய்ஸு. ஆண்டர்ஸ்கஸ் டீசெண்டாக விளையாடுற, போன போட்டியில் நல்லா விளையாட, மற்றபடி அவ்வளோ சிறப்பெல்லாம் இல்லை. ஆனால் உமன் சந்த் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் இது வரைக்கும். பேட்டிங்கில் மேக்ஸி, அலெக்ஸ் ஹேல்ஸு ட்ரை பண்ணலாம், பட் தொடர்ந்து ஃபெயிலியர் கொடுக்குறவரை ஏன் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சைஃப் பாதர் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்கார். கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் பார்க்கலாம். ரசல், நரேன், மிச் ஓவன், ரவீந்திரா, ஜாக் எட்வர்ட்ஸு, பிளிப்ஸு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், வேண்டான்னே சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக பவுல் பண்ணுறதுல அந்த நேரத்தில் பேட்டிங்லேயும் கொஞ்சம் கீழே வராதுனால. ஜேசன் ஹோல்டர், ஏன் ஹாலந்து ரிஸ்க்கு வேண்டாம். ஸ்கார்பிக் நல்லா பண்ணுறது, செம்மையான பவுலிங் கொடுத்துட்ருக்கார். நெட்வொர்க்கர் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாரு நம்புகிறேன். அலிகான முதல் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். கேப்டன் ஸோ ஆப்வியஸாக மிச் ஓவன் நிறைய பேர் ட்ரை பண்ணுற கேப்டன், நம்மளும் ட்ரை பண்ணலாம். நிறைய கொஞ்சம் யோசிக்கலாம், ஸ்பின்னர் பேஸில் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப லேட்டாக வராரு, நம்பர் 10 அந்த மாதிரி. அந்த நேரத்தில் விக்கெட் டேக்கிங் பேஸில் ரீசெண்டாக இல்லைங்கும் போது அவரை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் அந்த ஒரு முயற்சி வேண்டாம். ரவீந்திரா ஓகேன்னு நினைக்கிறேன், பவுல் பண்ணுவார். அதே நேரத்தில் பேட்டிங்க்கான வாய்ப்பு. பவுல் பண்ணலைன்னா கூட டாப் ஆர்டரில் வர, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இந்த பர்டிகுலர் கொடுத்த டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியுது. ஆனால் அவர் குயிக்காகவும் கொண்டு போகிறார். ஒருவேளை செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டெஃபினட்டாக ரச்சின் ரவீந்திராவை நம்ம கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம். விக்கெட் கீப்பரில் 2 விக்கெட் கீப்பரே எடுத்துருக்கேன். மேக்ஸி பேட்டலிஸ்ட்டில் அண்டு பவுலிங் பேஸில் இருக்கிற சில பேர். அலிகான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நியூ பாலில் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் மிஸ் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். எண்டில் ஒரு விக்கெட் எடுத்தாலும் நமக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போதைக்கு இந்த டீமு நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.